Taste the Daily. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும், முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் சத்துணவு திட்டத்தில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவில்லை என்றார். காலியாக உள்ள சத்துணவு மையங்களின் சாவியை ஜூலை மாத இறுதியில் ஊராட்சி ஒன்றிய ஆணையரிடம் ஒப்படைக்கப் போவதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து உணவு சமைப்பதற்கு தேவையான சமையலர் உதவியாளர்கள் போதுமான அளவு இல்லை என்பதால் அரசினுடைய கவனத்துக்கு இந்த கோரிக்கையை வலுவாக வைக்கிறோம். ஏனெனில் ஒரு மையத்திற்கு ஒருவர் கூட சமையல் உதவியாளர் இல்லாமல் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 10க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருப்பதால் பாதிப்புகளை அடைகிறது. எனவே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வருகின்ற ஜூலை மாதம் இறுதி தேதியிலே சமையலர் உதவியாளர் இல்லாத சத்துணவு மையங்களினுடைய பள்ளிகளுடைய சாவியை சம்பந்தப்பட்ட ஒன்றிய ஆணையாளரிடம் வழங்க இருக்கிறோம். Taste Daily. Taste the Daily.